நான் வந்து ரெகுலரா வீடியோ போட்டுட்ருக்கேங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, "எப்படி சுகர் வந்ததுக்கப்புறம் நீங்க இவ்வளோ ஆக்டிவா இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க. சுகர் வர்ற முன்னக்கூட்டி எப்படி நான் வந்து சுகர் வர்ற முன்னக்கூட்டி 80% வேலைய வந்து நான் என்னோட குடும்பத்துக்காக நான் பண்ணேன். இந்த 80% வேலைய நான் பண்ணும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் வந்த டைம்ல இந்த 80% வேலை குடும்பத்துக்காக பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குடும்பத்திலேருந்து எனக்கு 1 வார்த்தை 2 வார்த்தை எனக்கு வந்து கிடைக்கல. என்னலாம் பார்த்தீங்கன்னா, 1 உனக்கு உடம்பு சரியில்ல. என்ன மாரி ஃபுட் நான் செஞ்சு குடுக்கணும்னு சொல்லு, நான் செஞ்சு குடுக்குறேன். இந்த வார்த்தை வரல. 2வது உன் உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லி இந்த 2 வார்த்தை வந்து எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில எனக்கு கிடைக்கல. அதுதான் மெயினு. ஸோ இந்த 2 வார்த்தை எனக்கு தேவைப்பட்ட நேரம் கிடைக்கும்போது, நான் இவ்வளோ நாள் யாருக்காக உழைச்சேன்? யாருக்காக நம்ம வாழ்றோம்? அப்படிங்கிறத வந்து எனக்கு சுத்தமா தெரியாம இருந்துச்சு. அந்த சுகர் வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தை எனக்கு என்ட்ட கேட்கலன்னோனே நான் தனித்து விடப்பட்டேன். தனித்து விடப்படும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் என் வாழ்க்கைய நான் தான் பார்த்தாகணும். இதுக்காக வேற யாரையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. என் உடம்புக்கு தேவையான என்ன நல்ல ஃபுட்ட குடுக்குறது, உடம்புக்கு தேவையான எக்ஸர்சைஸு, அப்புறம் என் வருமானத்துக்கு தேவையான வேலை, அதுக்கப்புறம் என் மைண்ட ஃப்ரீயா வைக்கணும். ஸோ இந்த 4 விஷயத்தில மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். எப்படி சுகர் வர முன்னாடி 80% உழைப்ப என் குடும்பத்துக்கு போட்டேன். சுகர் வந்ததுக்கப்புறம் 80% உழைப்ப என்ன மெருகேத்துறதுல மட்டும் தான் நான் போட்டேங்க. ஸோ இப்படி என்ன மெருகேத்துற நான் போடுறதுனால என் உடம்புல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ ஜாலியா இருந்தேனோ, அந்த மாரி ஜாலி வந்து எனக்கு இப்போ கிடைக்குது. என் உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா, ஆக்டிவா இருக்குது. எனக்கு பிடிச்ச வேலைய செய்றனால எனக்கு தேவையான செலவுகள் வந்து சின்ன சின்ன செலவுகளுக்கு நானே பார்த்துக்கிறேன். மைண்டு ஃப்ரீயா இருக்கிறனால எந்த வேலையினாலும் எந்த ஒரு குழப்பம் இல்லாம தெளிவா வந்து பார்க்க முடியுது. இதுதான் மெயின் முக்கியமான மெயின்ங்க. ஸோ இவ்ளோ தெளிவா நம்ம பார்த்தா மட்டும் தான் இந்த உலகத்தில சர்வே பண்ண முடியும். இப்படி சர்வே பண்ணா மட்டும் தான் நம்மளோட தேவைப்பாடுகள் மத்தவங்களுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் புரிய ஆரம்பிச்சுட்டு. ஸோ இப்போ என்ன பத்தி நான் யோசிக்கிறனால, எவ்ளோ சேஞ்சஸ் என் உடம்புல நடக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபேஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்ளோ ஹேப்பினஸ்ஸா இருக்குங்க. இப்போ வந்து எனக்கு இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இப்போ எப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்டின்னா, நான் எப்படி நல்லா இருக்கிறேனோ, அதே மாரி என் சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். என் குடும்பத்தில இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு எப்போ யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 2, 3 வருஷம் தனி வாழ்க்கைய வாழ்ந்ததுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ, அதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டங்கள் யாருமே படக்கூடாது அப்டின்ட்டு, நான் எப்படி ஃபுட்ட எடுத்துக்கிறேன், நான் எப்படி என்னோட வாழ்க்கைய நான் கொண்டு போறேன், என் மைண்ட எப்படி ஃப்ரீயா வச்சுக்கிறேன், எனக்கு பிடிச்ச வேலைய எப்படி செய்றேன் அப்டின்ட்டு, ஒவ்வொருத்தங்களுக்கா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோலயே நெறைய பேர் பார்த்துட்டு வந்து என்ட்ட கேட்கறனால, அவங்க கிட்ட நான் ஒரு 10 நிமிஷமோ, 5 நிமிஷமோ பேசுறனால, அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. மைண்ட் ரிலாக்ஸ் ஆனோனே, அவங்க அவங்களோட வேலையில எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அத என்கிட்ட பேசுற மூலமா கொஞ்சம் கெயின் பண்ணிக்கிட்டு போறாங்கங்க. ஸோ இதே மாரி தான் என்னோட உடம்பையும் சரி, என்னோட ஃபுட்டையும் சரி நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு நானும் நல்லா இருக்கிறேன். என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் வந்துட்டுங்க. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம், உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க 80% வாழ பழகுங்க. மீதி இருக்கிற 20% வாழுங்க. நீங்களும் உங்க குடும்பத்திலயும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடம்பும் நல்லாயிருக்கும். உங்க குடும்பமும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.